பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, தேவனின் சத்தம் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதாக நன்றி சொல்றேன். என்னோட கூட சங்கீதம் 32 1வது வசனம் எடுத்துக்கோங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஏசு கிறிஸ்து யாரோட பாவத்தை மூடணும்னு நினைக்கிறாரு, அது அவர் சித்தங்க. யாரோட மீறுதல்களை மன்னிக்கணும்னு நினைக்கிறாரு, தேவனுடைய சித்தம். அது பாக்கியவானா. ஸோ அப்படிப்பட்டதுக்காக நம்மளோட பாவங்களை மன்னிக்கப்பட, நம்ம மீறுதல்கள் என்னது இருக்கும்படி நம்ம ஜபிப்போம். மற்றவங்களுக்காகவும் ஜபிப்போம். உங்க குடும்பத்திலே யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி தேவனுக்கு விரோதமா செய்றாங்கன்னா, ஏசப்பா அவங்க பாவத்தை என்னது இருப்பீராக, மன்னிப்பீராகன்னு சொல்லி அவங்களுக்காக பரிந்து பேசி ஜபிங்க. அவங்க மன்னிப்பு பெறணும், அவங்க ரட்சிக்கப்படணும்னு ஜபிங்க. அதை விட்டுட்டு அவங்களோட சண்டை போட்டுட்டோ இல்லை அவங்களை தண்டிங்கப்பான்னு சொல்லாதீங்க. ஏன்னா இதுல சொல்லியிருக்காரு, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். கர்த்தர் அதை மூட நினைக்கிறாரு, அவனோட மீறுதல்களை மன்னிக்க நினைக்கிறாரு. ஸோ அதுக்காக ஜபிங்க. உங்க கணவர் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், இல்லை உங்க பிள்ளைகள் முரட்டாட்டுத்தனம் பண்ணலாம். ஆனா நீங்க அவங்களுக்காக தரப்புல இருந்து அவன் பாவத்தை என்னாதிருப்பீராக, அவன் மீறுதல்கள் மன்னிப்பீராக, ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க ஜபிக்கிறது நிச்சயமா ஆண்டவர் அவங்களுக்கு கூட ஒரு மனந்திருவதில் கொடுப்பாரு, அவங்களை ரட்சித்து மீட்டுக் கொள்வார். ஆமீன். வாங்க ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நம்ம துதிக்கிறோம்ப்பா. எவர்களுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ ஆண்டவரே, எவர்களுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களையும் எங்களோட சொந்த பந்தங்கள் யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ ஒரு விஷயம் அவர்கள் குற்றம் குறைகள் பாவங்களை மன்னிப்பீராக, அவர்களோட மீறுதல்களை என்னாதிருப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் பாவத்தை மன்னிப்பீராக, அவர்களுக்குள்ள மனந்திருப்பலை தருவீராக, அவர்கள் எல்லோரும் ரட்சித்து மீட்டுக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.